Hey guys, நான் விமல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க VYT சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Realme பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா Realme டிவியில் இருக்காங்க, லேப்டாப்பில் இருக்காங்க. ஆனால் இப்போது Realme பேட்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான பேர் பார்த்திங்கன்னா Realme பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Realme பேடு பார்த்தோம்னா செப்டம்பர் 10 லான்ச் ஆகிருக்கு. இந்த பேடு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme பார்த்தோம்னா Thursday அவங்களோட புது லைனப்பான Realme பேட் லைனப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Realme பேட் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபோர்டபுளாக பீப்புள்ஸுக்கு நாங்கள் பேடு தரணும் அப்படிங்கிற ஒரு ஏமுக்காக நாங்கள் பேடு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு Realme சொல்கிறாங்க. இந்த பேடு இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு Realme பேடு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 10.4 இன்ச்சஸ்க்கு WUXGA ப்ளஸ் அப்படிங்கிற டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 2000x1200 பிக்சலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எமர்ஜிங் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட பாடி ரேஷியோ பார்த்தோம்னா 82.9 ரேஷியோ பாடிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த மெயின் காம்பனன்ட் பார்த்தோம்னா ப்ராசஸர் தான். இந்த பேடுக்கு யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த G80 ப்ராசஸர் பார்த்தோம்னா ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் நிறைய மொபைல்ஸில் Realme யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மிச்சம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் Realme பேடுலேயும் இதே ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பேடை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தெரியும். பேடுக்கு நம்ம ப்ராசஸரும் பார்த்துட்டோம். அந்த ப்ராசஸரை பவர் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரி வேணும். இந்த பேடில் பெரிய பேட்ரி கொடுத்துருக்காங்க. அதாவது 7100 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் குவிக் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 18 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஆப்பிள் உங்களுக்கு தான். இந்த பேடோட பேட்டரி பேக்கப் பார்த்தோம்னா 12 ஹவர்ஸ் வீடியோ ப்ளேபேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 65 நாள் ஸ்டாண்ட் பையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Realme கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ராசஸர், பேட்டரி, டிஸ்பிளே எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது பேடுக்கு முக்கியம் அப்படின்னா கேமரா தான். இந்த பேடில் கிட்டத்தட்ட 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்லையும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 8 மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மெகா பிக்சல் சென்சாரில் 105 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் வீடியோ காலுக்காக நீங்கள் பேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வியூ கொடுத்தா தான் உங்களால் வீடியோ கால் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக 8 மெகா பிக்சல் 105 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ எல்லாருமே வீடியோ கால்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். சரி, பேடில் இருக்க முக்கியமான விஷயத்தை எல்லாமே பார்த்தாச்சு. பேடோட வெயிட் என்ன அப்படின்னா 440 கிராம் சொல்லியிருக்காங்க. அதாவது அரை கிலோவுக்கு 60 கிராம் தான் கம்மி. இது கொஞ்சம் வெயிட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திக்னஸ் பார்த்தோம்னா 6.9 இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோனோட திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிட் பார்த்தோம்னா 440 கிராம் இருக்குது. ஓகே, ஒரு 7000 mAh கொடுத்துட்டு 440 கிராமுங்கிறது இது ஒரு டீசென்ட் தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3+32, 4+64 அப்படிங்கிற GB ரேம் வேரியண்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Realme பேட் யூஐயில் இந்த பேடு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேடு பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு பேடு வாங்குறீங்கன்னா மெயினாக உங்கள் கன்சிடரேஷன் என்னவாக இருக்கும்னா அதோட ரேட். ஏன்னா இந்த பேடு 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 14,000 ரூபாய்க்கு 3+32 GB ரேம் வேரியண்ட் கொடுக்குறாங்க. இந்த ரேம் வேரியண்ட்டில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வைஃபை ஒன்லி மாடல் மட்டும்தான். சிம் கார்டு இதில் இன்பில்ட்டாக வராது. இதே அடுத்த மாடலான 3+32 4G+ வைஃபை மாடலும் இருக்குது. அது பார்த்தோம்னா 16,000 ரூபாய்க்கும். அதுக்கப்புறம் 4+64 இது 4G+ வைஃபை வேரியன்ட் தான். இது பார்த்தோம் அப்படின்னா 18,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க Realme. இது நீங்கள் செப்டம்பர் 16லேருந்து
realme.com அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் மூலிமா வந்து வாங்கிக்க முடியும். அது கூட இல்லாமல் HDFC EMI கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2000 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ICICI கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1000 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டீல் தான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. மறக்காமல் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் திஸ் இஸ் விமல் சைனிங் ஆஃப்.